வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இன்றைக்கி எப்பவும் போல் பழைய சாப்பாடு தாங்க. இங்கே பாருங்க, கரைச்சி வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, பழைய சாப்பாட்டுக்கு நெல்லிக்காயும் சின்ன வெங்காயமும் உரித்து வச்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சோண்டு மோர் மிளகா வறுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே அந்த சாப்பாட்டுக்கு இருந்தால் தாங்க என்னால் சாப்பிட முடியும். அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுக்கப்புறம் மாம்பழமும் வச்சுருக்கேன். மாம்பழம் இது ஒரு மாம்பழம் கட் பண்ணி சாப்பிட்டுக்குவேன் இந்த பழைய சாப்பாட்டுக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சப்பாத்தி, ஒரே ஒரு சப்பாத்தி. எனக்கு சப்பாத்தி அவ்வளோவா பிடிக்காது, பூரி தான் பிடிக்கும். பூரி ஆயிலியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு சப்பாத்தி செஞ்சுக்கிட்டேன். அதுக்கு தக்காளி குருமா சப்பாத்திக்கு. அதுக்கப்புறம் இங்கே வருங்க, இது கொஞ்சோண்டு முளைக்கட்டின பச்சைப்பயிறு வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன் வாங்க. இங்கே பார்த்தீங்களா, தக்காளி வாங்கி 2-3 நாள் ஆயிடுச்சுங்க. 2-3 நாள் தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே இங்கே பாருங்க, அவங்க எவ்வளோ மருந்து போட்டிருந்தாங்கன்னா இப்படி ஆயிருக்குன்னு பாருங்களேன். ஒரு தக்காளியாவது உருப்படியாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்க, எவ்வளோ மருந்து. எப்படி காசு சம்பாதிக்கிறாங்க, எதுக்காக காசு சம்பாதிக்கிறாங்கன்னே தெரியலிங்க. இங்கே பாருங்கள், சாப்பிட்ற சாப்பாட்டில் இப்படி பண்ணலாமா? மருந்து அப்படியே தெரியுது பாருங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மருந்து. இது நம்ம குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். அதாவது இது 2-3 நாள் சமைக்காத வச்சதுனால தான் நமக்கு இப்போ தெரியுது இதில் இவ்வளோ மருந்து போட்டிருக்கு, அதனால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்க, ஒரே ஒரு தக்காளி கூட சரி கிடையாது. குழந்தைங்க எவ்வளோ பாவம். இப்படியெல்லாம் காசு சம்பாதிக்கலாமா? சாப்பிட்ற சாப்பாட்டில் வேறு எதுலையாவது கூட நீங்கள் ஏதாவது பண்ணி சம்பாதிக்கலாமே. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சாப்பிட்ற சாப்பாட்டில் டவுனில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் இதை தான் சாப்பிடுவாங்க. ஏதோ கிராமத்தில் இருக்கிறவங்க வேணால் மருந்து அடிக்காமல் சாப்பிட்டுக்குவாங்கன்னு வச்சுக்கலாம். நம்மளை மாதிரி கொஞ்சம் சின்ன தோட்டம் வச்சுருக்கிறவங்க விளைய வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? குழந்தைங்க எவ்வளோ பாவம். இதை சாப்பிட்டா நம்மளோட சங்கதி எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். நிஜமாகவே பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுங்க. இது மட்டும் தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். மற்றது எல்லாமே உரம்தான். அதுக்காக தாங்க கஷ்டப்பட்டு நான் செடி ஒன்று ஒன்றா வச்சு ரொம்ப நாளாக நான் காய்கறியே வாங்குறது இல்லைங்க. தக்காளி தான் நம்ம வீட்டில் அவ்வளோவா விளையிறதில்ல. பார்த்துக்கோங்க எப்படின்னு. இதை சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகிறது? பாய்ங்க, என்னத்தை சொல்கிறது. பாய். எல்லாருக்கும் என்னோடய டிஃபன் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாங்க. பாய்ங்க.